செலவும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப வயதானவர்களிடத்துல பரக்கத்து இருக்கு. இந்த வயது முதிர்ந்த அந்த முதியவர்களை நம்ம சந்திச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட எனக்காண்டி நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லும் பொழுது அவர் நமக்காக வேண்டி துவா செய்தால் அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். உங்களில் வயதானவர்களிடத்துல பரக்கத்து இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வயதானவர்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை நீங்க பெற்றுக் கொள்ளலாம். யாரு வீட்டுல வயசானவங்க இருக்கிறாங்களோ, யாரு வீட்டுல வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்களோ, வெறும் வயது மட்டும் முதிர்ந்து இருக்க கூடாது. அவருக்கு எந்த அளவுக்கு வயசு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு அவருக்கு அமலும் இருக்கணும், அந்த அளவுக்கு அவர்கிட்ட இபாதத் இருக்கணும், அந்த அளவு அவர் இபாதத்தானியா இருக்கணும். இந்த ரெண்டு நிலையில இருக்கக்கூடிய ஒரு வயதானவரை நாம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லது நமக்கே அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா இவங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்.